அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கல்வி உரிமை திட்டத்திற்கான நிதியை ஒதுக்காதது ஏன் என எடப்பாடி பழனிசாமி தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். எடப்பாடி பழனிசாமி தனது கண்டன பதிவில் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்காரு, அது தொடர்பான விவரங்கள். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டன அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். அதில் ஆர்டிஇ திட்டத்திற்கு தமிழக அரசு நிதி ஒதுக்காதது ஏன் என அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஆர்டிஇ என்றால் ரைட் டு எஜுகேஷன், கட்டாய கல்வி உரிமை சட்டம். அனைத்து குழந்தைகளும் கல்வி பெறுவதை உறுதிப்படுத்தக்கூடிய திட்டம் தான் இந்த திட்டம். இதில் வீட்டின் அருகே இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகளில் சேர்ந்து படித்தால் கூட அதற்கு அரசே கட்டணம் செலுத்திவிடக்கூடிய முறைதான் இது. அதாவது ஒரு பள்ளி தூரமாக இருக்கிறது என்ற காரணத்திற்காக எந்த ஒரு மாணவரும் படிக்காமல் போய்விடக்கூடாது என்ற காரணத்திற்காக வீட்டருகே ஒருவேளை தனியார் பள்ளிகள் இருக்கக்கூடும், அந்த பள்ளிகளிலாவது பெற்றோர்கள் சேர்த்து அந்த குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த திட்டம் 2013 வாக்கிலே தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டது. இந்தியா முழுவதும் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மத்திய மாநில அரசின் நிதி பங்களிப்புடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. இதில் தமிழக அரசு போதுமான நிதியை ஒதுக்கீடு செய்யவில்லை. அதன் காரணமாக இந்த திட்டம் செயல்படாமல் முடங்கி கிடப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அதில் குறிப்பாக அதிமுக ஆட்சி காலத்தில் இந்த கட்டாய கல்வி உரிமை திட்டத்திற்கு போதுமான நிதி ஒதுக்கப்பட்டதாகவும், ஆனால் திமுக ஆட்சி காலத்தில் போதுமான நிதி ஒதுக்கப்படாத காரணத்தால் தற்போது இந்த திட்டத்தில் சேர மாணவர்கள் பெற்றோர்கள் விண்ணப்பிக்க முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தொடர்ந்து சுய புராணங்கள் பாடுவதில் தீவிரமாக இருக்கின்றார் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். 24 மணி நேரமும் தொடர்ச்சியாக ரீல்ஸ் போஸ்ட் கொடுப்பது உள்ளிட்ட விளம்பர வேலைகளில் மட்டுமே தொடர்ச்சியாக கவனங்கள் செலுத்தப்பட்டு வருவதாகவும், பள்ளி மாணவர்களுடைய நலன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் இல்லை என்றும் அவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். குறிப்பாக பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டு அவர் இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றார். மாணவர்களின் கல்வி தொகையை செலுத்த திமுக அரசு இவ்வளவு தாமதப்படுத்துவது ஏன் எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். மேலும் இதைவிட கொடுமை என்னவென்றால், இந்த திட்டத்தில் மாணவர்கள் விண்ணப்பிப்பதற்கு தேவையான நெட் தேவையும் இந்த ஸ்டாலின் மாடல் அரசால் முடக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் மாணவர்களை அப்ளை பண்ண விட்டாதானே ஃபீஸ் கொடுக்கணும் என்று யாராச்சும் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்தாங்களா என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். உடனடியாக கட்டாய கல்வி உரிமை திட்டத்திற்கு முழுமையாக நிதி கொடுத்து செயல்படுத்த வேண்டும் என்றும் ஏழை எளிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் சார்பிலே அவர் கேட்டுக்கொள்வதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.